விடுதலை புலிகளுக்கு சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, நீங்கள் இந்த பேச்சுவார்த்தையில இருந்து வெளியில போனீங்களா இருந்தால் நீங்கள் முற்றாக அழிக்கப்படுவீர்கள். அதுக்கு ஒரு திட்டமும் தயாரிக்கப்பட்டது. அதுதான் அந்த ப்ரொஜெக்ட் வீக்கர். இந்த திட்டத்தை வகுத்தது இன்றைக்கு ஆறுட்ட போய் நாங்கள் மனித உரிமைகள் கேட்கின்றோம். இந்த இணைத்தலைமை நாடுகள்கிட்ட போய் அவர்கள் தான் இந்த திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்துக்கு பச்சை கொடியும் காட்டியவர். அவ்வளவும் இன்றைக்கு இருக்கிற தமிழ் கட்சி தலைவர்களுக்கும் விடுதலை புலிகள் தலைமைக்கும் எழுத்து மூலமே கொடுத்திருக்காங்க தோழர். இது தெரிஞ்சபடியாத்தான் அந்த யுத்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எம்பிமார் அரைவாசி பேர் வெளிநாட்டுல இருந்தவங்க தெரியுமா. இது செய்யக்கூடிய தியாக பணம் பான்ப தமிழ் மக்களுக்கு உண்மையா ஆரம்பத்திலே இருந்தது தோழர். அதை இந்த உலக நாடுகள் நலன்களுக்காக விடுதலை புலிகள் தலைமை பயன்படுத்தி இருக்கின்றத நான் பார்க்கிறது. விடுதலை புலிகளோட தலைமை எதிர்த்து தாங்கள் போருக்கு போகணும். அடுத்தது மஹிந்த ராஜபக்ச வென்றால் தாங்கள் ஒரு போரை உருவாக்கலாம் என்று 200 கோடி கொடுத்து இந்த போரை விலக்கி வாங்குறோம். எனக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆதங்கம் இந்த மனித உரிமைகளை பற்றி கதைக்கிற ஆட்களுக்கு மனுஷன் சாகரத்துக்கு முதல் அவனுக்கு உரிமையை பற்றி கைக்கொடுமை ஒழிய செத்தவன் பிறகு அதுல வச்சு உரிமை காய்க்கிறது அத மாதிரி ஒரு முட்டாள்தனம் உலகத்துல கிடையாது. விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டை விரும்பியோ விரும்பாமலோ யாழ்ப்பாண தமிழர்கள் தான் புலம்பெயர்ந்த வாழ்கின்ற யாழ்ப்பாண தமிழர்கள் தான் அந்த கட்டுப்பாட்டை வச்சிருந்தார்கள். ஏன் யாழ்ப்பாணத்திலிருந்து அவ்வளவு மக்களையும் விடுதலை புலிகள் கட்டாயமா வெளியேற்ற வேண்டி வந்தது? மனித இழப்பு நடக்கக்கூடாது. ஏன் மனித இழப்பு நடக்கக்கூடாது நான் யோசிச்சு பார்க்கிறேன். இந்த போராட்டத்தை நடத்தினாக்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து மிக படிச்ச ஐரோப்பாவில் இருக்கிற இந்த இங்கிலீஷ் நாட்டில் வாழ்ற ஆக்கள் தான் மிக முக்கியமான ஆக்கள். யுத்தம் நடந்தா குண்டு விழும், துவக்கால சுடுவான், ஹெலிகாப்டர்ல இருந்து சுடுவான். ஆனா சுட்டா அதொன்றும் இங்க லண்டன்லயோ சுவிஸ்லயோ பாரிஸ்லயோ இருக்கிறவனுக்கு ஒரு காயமும் வராது. அவனுக்கு தெளிவா தெரிஞ்சு கொண்டு தான் இவர்கள் இந்த யுத்தத்தை ஆதரவு அளித்தவர். அவங்களுக்கு மனு தெளிவா தெரியும் தங்கட வீட்டுல விடாது, தங்கட மாமன் மச்சான் வீட்டையும் விடாது, என்ன யாழ்ப்பாணத்திலையும் குண்டு விடாது. குண்டு எங்க விழுமெண்டா மன்னிக்குள்ளதான் விழும். மன்னி ஆகிறவனுக்கு ஒரு தடவை இல்லை வெளிநாடு.